புக்கு எழுதுறது கேட்டா இப்போ லாஸ்ட் டைம் ஒரு புக்கு போட்டாங்க, திருப்பாவைய புக்கு, அதுவும் தமிழ்ல. எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியும் எதுவும் தெரியும் எனக்கு தெரியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கு அப்படிங்கிறது பேப்பர்ல ஆய்வு கட்டுரை எல்லாம் சொல்றாங்க. 35% கூட தமிழ் தெரியல. ஆனா நம்ம தமிழ்நாடு தாய்மொழி, தமிழ் தாய்மொழி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் எழுத படிக்க தெரியல. 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி தமிழ் அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஆனா இப்ப ரொம்ப இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் வந்ததுனால தமிழ் வந்து ரொம்ப பின்னால போயிட்டு இருக்கு. அந்த தமிழை வந்து எவ்வளவு எழுதுறாங்கிறத லாஸ்ட் ஒரு புக்கு கொடுத்தாங்க, போன வாரம் தான் படிச்சு முடிச்சேன். திருப்பாவையை அந்த நீங்க எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும், திருப்பாவைனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. மார்கழி மாசம் ஆண்டாளுடைய அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒரு சின்ன எழுத்து மாறினா கூட கதை கதலாயிடும். இப்ப நேற்று பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பார்த்தேன், தாம்பரம் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு போட்டுருவாங்க. ஒரு பெரிய இருக்கிற பெரிய பெரிய ஆபீசர்ஸ் பேர்லாம் போட்டுருந்தது. மாநகராட்சிங்கிறது நரகாட்சின்னு போட்டுருக்காங்க. நரகாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும்? இவ்வளவு கேவலமா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்ம தமிழ் எந்த அளவுக்கு இருக்கு, அது எத்தனை பேர் பார்த்துட்டு போறாங்க, எத்தனை பேர் சிரிப்பாங்க. அது மாதிரி நீங்க என்ன செய்யறீங்க, தமிழ் படிக்கிறது வந்து பெருசு, அதை விட பெருசு நீங்க எழுதுறது. நீங்க ஒரே ஒரு சில மனைவிங்கிறது நம்ம ஒரு சொல்லுதான், அதுக்கு 62 சொல்லு இருக்கான். மனைவிங்கிறதுக்கு 62 சொல்லு இருக்குங்கிறாங்க. அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த காரியத்தை செய்யறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பாதை நிச்சயம். ஏங்கடா நீங்க எல்லாமே ஒரு பெரிய கோல் போடணும்னு நினைக்கிறதா வந்திருக்கீங்க, ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு எடுத்தோட கிடைக்காது, கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு நீங்க போறீங்கல்ல, அதனுடைய பலன் வந்து சொர்க்கம் மாதிரி உங்களுக்கு. கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நிறைய பேர் அதுல ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. பாஸ் பண்றவங்க 80% தான், ஃபெயில் ஆகிறவங்க 20%. காரணம் என்னன்னா கஷ்டத்தை உணர்றாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நீங்க வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. தோனியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வலிகள் வேதனைகள்லாம் வாங்கிட்டு தான் அச்சீவ் பண்ண முடியும். எடுத்தோன்னா பெரிய அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க தோனி வந்து பால் பிடிக்க போன கூட லாயக்கல்ல கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண, அதே மாதிரி உங்களுக்கு சினிமா உலகத்தை எடுத்துட்டாலும் சரி, எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க. இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு போட போகும்போது ரொம்ப ரொம்ப கரண்ட் ஃபெயிலியர் ஆகி வெளியே போலாங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சா. அவருடைய 60 படிச்சு பாருங்க. அப்போ நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க கடவுள் அப்படின்னா அடுத்த ஒரு சுகம் கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்னோரா அவருடைய நிர்மலையா சொல்றாரு, ஜாதி மதம் கிடையாது, காசு பணம் வச்சுக்கிறவங்க கிடையாது, எல்லாருக்கும் ஒரே குறிக்கோளோட தான் இருப்பாங்க. அதனாலதான் எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சு. கிட்டத்தட்ட 300 ஏரி, நாங்க ஏரிய குளங்கள்லாம் 300 ஏரி தூர்வாரிருக்கோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஜேசிபிங்கிற எய்ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 18 ஜேசிபி வந்துருச்சு, இன்னும் 10 இருக்கு, 20 இருக்குன்னா 38 மாவட்டத்துக்கு எங்களுக்கு ஜேசிபி வரணும். அது மாதிரி எல்லாத்தையும் நாங்க ஃப்ரீயா கொடுத்து தூர்வாரி எல்லாம் பண்றோம். ஏன்னா நீங்க என்னடா நிறைய மரங்கள் வைக்கிறது எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. சிலிண்டர் வந்து வச்சுதான் நம்மளுடைய சுவாசிச்சோம். அந்த மாதிரி சிலிண்டர் சூழ்நிலைக்கு நிறைய வைக்க சொல்றாங்க. நாங்க வந்து லட்சக்கணக்கான மரங்கள் வச்சுக்கிட்டோம். நீங்க போய் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல போய் பாருங்க, எக்ஸ்னோரா அப்படின்னு போய் பாருங்க. அது எவ்வளவு லட்சம் மரங்கள், எவ்வளவு ஏரிகள் கூறுவாரி இருக்காங்க பாருங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எங்களுக்கு சிஎஸ்ஆர் ஃபண்ட் தராங்க. அதை வச்சுதான் பெரிய ரிசீவ் பண்ண முடிச்சு. அந்த 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 ஐபிஎஸ் பேசுறது மட்டும் ஒரே வார்த்தை சொல்லி என்னுடைய முடிக்கலான்னு இருக்கேன். ஐயா இல்லாம ஜவஹர் சொல்லிட்டா ஜவஹர் நிச்சயமா தப்பா நினைச்சுக்க மாட்டா, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இளவல்னா என்னன்னு தெரியும் இல்லையா, தம்பி. அதே மாதிரி சரியா. அதனால ஜவஹர் ஐயா வந்து தமிழ் குடல், மேலவாக்கம் தமிழ் குடல் என்ற அமைப்பின் தலைவர், ஒரு பள்ளிக்கூடமும் நடத்தி கொண்டு வருகிறார். எனவே தமிழிலே இந்த சுற்றுச்சூழல் பற்றி பேசக்கூடிய ஒருவர் தான் எனக்கு தேவைப்பட்டார். எனக்கு அதுக்கு ஜவஹரை தவிர வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு அழகா சொல்றவங்க யாரும் இல்ல. மாணவர்களிடையே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை நான் அழைத்தேன். 2 பேருமே நான் கேட்ட உடனே என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஜவஹரையாவும் சரி, சீதாராமையாவும் சரி, ரொம்ப சந்தோஷமா வந்து இதை நாங்க நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சுற்றுச்சூழலும் ஐயா வந்திருக்காங்க. எங்களுக்கு மேடவாக்கம் தமிழ் குடல் மூலியமா எப்போ